எங்க கூட்டணியில் அப்படி இல்லை. தேர்தல் நடக்கும்போது கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சு விருப்பப்பட்டா கூட்டணியில் தொடரலாம், இல்லைன்னா அவருடைய கொள்கைப்படி அந்த கட்சி செயல்படலாம். இதே திரு சண்முகம் அவர்கள் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு இன்னைக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கின்ற போது குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேட்டி கொடுக்கின்ற பொழுது நிருபர் கேட்கின்றார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 98% நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறார்கள். அது உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார், எங்க நிறைவேற்றினாங்க அவர்கள் சொல்லுகிறாங்க, ஆனா அப்படிப்பட்ட திட்டம் 98% நிறைவேற்றப்படவில்லை என்று இவரே சொன்னார். ஆக அன்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு. ஆக தேர்தல் வந்து விட்டது. அவரால் பொறுத்துக் கொள்ள முடியல. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைக்காது என்று பல பேர் எதிர்பார்த்தாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைத்தவுடனே கருத்துக்கள் இன்றைக்கு வெவ்வேறு விதமா இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி.